श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। पंचदशी பத்தாவது அத்தியாயத்துக்கு நம்ம இன்னைக்கு சாராம்சத்தின்னு பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பில் நம்ம 26 ஸ்லோகங்களோட கூடியிருக்கிற இந்த பஞ்சதசி நாடக தீப பிரகரணத்தினை பார்த்து படித்து முடிச்சிருக்கோம். அதோடைய சாராம்சத்தினை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன அத்தியாயம், 26 ஸ்லோகங்கள். இந்த மொத்தம் அத்தியாயத்தினை 5 முக்கியமான தலைப்புகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். அதில் முதல் இன்ட்ரடக்ஷன். 1வது ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகம் வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, அது எதுக்கு பேச வேண்டியிருக்கு, அதோட முக்கியத்துவம்னு சொல்லும்போது ஆத்ம விசாரணா, பிரம்ம விசாரம், பரமாத்ம விசாரம் இல்லைன்னா இது எதுக்கு செய்யணும், தத்துவ விசாரம் இல்லைன்னா எதுக்கு செய்யணும், அந்த முக்கியத்துவத்தினை, விசாரணத்துடைய முக்கியத்துவத்தினை இங்கே நமக்கு இந்த 5 ஸ்லோகங்களை கூட வித்யாரண்ய சுவாமி பேசுகிறார். எதனால் இந்த விசாரம் தேவைப்படுறது, எதுக்காக இந்த ஞானத்துடைய ஞானயோகம் தேவைப்படுறது. விசாரணைன்னாவே ஞான யோகம்தான். ஏன்னா கர்மயோகமும் பக்தி யோகமும் இருக்கிறதுனால அது மட்டும் போகாதா, இது எதுக்கு, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேள்வி வந்த அப்போது அதில் சொல்ல ஆரம்பித்து இந்த உலகத்துடைய சிருஷ்டி மொத்தம், உலகத்துடைய சிருஷ்டி மொத்தம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு இருக்கிறது அழகாக. அது சொல்லும்போது பரபிரம்ம பரமாத்மா பிரம்மன் மாயாவுடைய சகாயத்தினால மூணா பிரிஞ்சு காணப்படுறார். மூணா பிரிஞ்ச மாதிரி, மூணா ஆன மாதிரி காணப்படுறார். என்ன அந்த மூணுன்னு சொன்னால், ஜீவ 2 ஜகத்து, 3 ஈஸ்வரா. இந்த மூணுமே கூட மூணுமே எல்லாமே வியாவகாரிக சத்தியம்தான், ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஓன்லி. மூணுமே ஜீவ வியாவகாரிக சத்தியம், ஜெகத் வியாவகாரிக சத்தியம். மூணாவது சொல்கிறது கொஞ்சம் தயங்குவோம். ஒரு பயம் இல்லாமல், ஒரு சந்தேகம் இல்லாமல் ஈஸ்வரன் கூட வியாவகாரிக சத்தியம்தான். இதுதான் வேதாந்த டிண்டிமா. அப்போது எப்போ இந்த மூணா காணப்பட்டு மூணா தெரியறதோ, பிரம்மன் மாயா சகித பிரம்மன் இப்படி ஆன மாதிரி, அப்போ என்ன ஆயிடுச்சு, சம்சாரமன ட்ராமா தொடங்கிறது. இப்போ இந்த சம்சாரமன ட்ராமா இதில் 3 முக்கியமான கேரக்டர்ஸ். இதில் ஜகத்து விஷயம் எடுத்து பார்த்தா ஜகத்துக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜகத்து అనేది எடுத்துக்கிட்டால் அதுக்கு அதாவா எந்த பஞ்சமகாபூதத்துக்கோ எந்த அதுக்கு எதுக்குமே கூட சம்சாரம் கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது, இது எந்த சமஸ்யும் இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு த லக்கி ஈஸ்வர, அவர் மாயா சகிதத்தோடு இருந்தால் கூட
அவர் மாயக்கு அதிஷ்டானமாகவே அதிபதியாகவே இருந்து ராகத்வேஷங்களனே இதிலோ மாட்டிக்காமே சம்சாரத்தினி உலகத்தின் மொத்தத்துக்கு ஈஸ்வரனாக இருந்தால் கூட அவர் சம்சாரி ஆகலை. ஈஸ்வரன் சம்சாரி ஆகலை. ஒரு பிரச்சனையும் ஈஸ்வரனுக்கு கிடையாது. அப்போது இந்த சம்சார பிரச்சனை, துக்கம், சுகம், ஜனன மரண சக்கரம், இது எல்லாமே கூட ஜீவனுக்கு மட்டும்தான். ஏன் இது ஜீவனுக்கு இப்படி அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஜீவன் இந்த வியாபகாரிக சத்தியமாக இருக்கிற இந்த ஜகத்துன்னு ரொம்ப 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 உண்மையாக எடுத்துக்கிட்டு ஓவர் வேல்யூவேட் பண்ணுறான், ஓவர் முக்கியத்துவம் கொடுக்குறான், தேவையில்லாததுக்கு மீறி. அதுதான் ப்ராப்ளம். அதனால ஜீவன் சம்சாரி. அப்போது இந்த ஜீவனுடைய ஸ்ட்ரகுல் என்னன்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? அப்போது ஜீவனை சம்சாரத்தினே ஜகத்தினே வியாபாரிக்கம் சத்தியமாக இருக்கிற இந்த ஜகத்தினே வியாபாரிக சத்தியத்தினை மாற்ற வேண்டியதில்லை. அதனை மாற்றுறதுக்கு தேவையில்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தேவையில்லை, மாற்றுறதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதோ అనేది முடியாத விஷயம். அதனால் என்ன பண்ணணும்? வியாபகாரிக்கத்தனி வியாபகாரிக்கமனே எடுத்துக்கணும். ஓகே, வியாபகாரிக்கம் இது மித்யா சத்தியமில்லைன்னு புரிஞ்சுக்கணும். வியாபகாரிக்கத்தினு வியாபகாரிக்கம் தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு போய் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இது பரம சத்தியமானு சொல்லி நினச்சா போயிடுது. அதுதான் பிரச்சனை. அப்போது இதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன வழின்னு சொன்னால், கேவலம் பாரமார்த்திகத்தனை உணர்ந்தாத இந்த வியாபகாரிக்கம் అనేది இது வியாபகாரிக்கம்தான் மித்யான்னு இவனை நிச்சயம் பண்ண முடியும் ஜீவனுடைய புத்திக்குள்ளே. நல்லா கவனமாக கேளுங்க. పారమార్థికం ఎన్న అనేది తనయుడ స్వరూపం పారమార్థిక సత్యం తాను బ్రహ్మమని தெரிஞ்சுக்கினாத இந்த வியாபகாரிக்கத்தனி வியாபகாரிக்கமா అని சொல்லி தள்ளி வைக்க முடியும், நாட் அதர்வைஸ். அப்போது இந்த ப்ராசஸில் இந்த ஜீவா அந்த லக்கி ஈஸ்வரனை பூஜிக்கணும். ஓகே, இந்த ஜீவா இந்த சம்சாரத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஜீவா அந்த பாரமார்த்திகன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸ்வரனை ஆராதிக்கணும், வர்ஷிப் பண்ணணும், க்ளோரிஃபை பண்ணணும். எதுக்குன்னா சித்த சுத்திக்காக, சித்த நிர்மலத்துவத்துக்காக, சித்த ஏகாகிரத்துக்காக. அதனால தான் அப்போது இவன் கர்மா உபாசனா இது எல்லாத்திலும் இப்போது இந்த நிலைக்கு வரும்போது விளங்கி, அதுக்கு முன்னாடியெல்லாம் அதாதோ கர்ம ஜிக்னாசா அப்பெல்லாம் கூட சரியா. இப்போ அதாதோ பிரம்ம ஜிக்னாச, அதுதான் பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறது. இப்போது இவனோட அட்டென்ஷனும் முக்கியத்துவம் பிரம்ம ஜிக்னாசன விசாரண தத்துவ ஜான பாரமார்த்திக சத்தியத்தின் உணர்த்துக்காக பிரயத்தனம். அதனால தான் இந்த 5வது ஸ்லோகம், இந்த நான் பேசினது எல்லாமே இப்போது அந்த 1ல் 5வது ஸ்லோகத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் 5வது ஸ்லோகத்துடைய கடைசியில் என்ன சொல்கிறாரு? 2வது வரியிலோ தஸ்மாத் ஜீவ பராத்மானோ சர்வதா ஏவ விசாரயேத். அதனால்
இந்த ஜீவ என்ன அப்படின்னு சொல்லி, பரமாத்மான்னா என்ன, இது ரெண்டுத்தையும் நல்ல விசாரணை பண்ணணும். பார்த்தீங்களா, விசாரணை எதுக்கு பண்ணணும், விசாரணை பண்ணுற ப்ராசஸ் என்னன்னு இனிமேல் சொல்ல போகிறாரு. தஸ்மாத் ஜீவ பரமாத்மனோ, இந்த இவங்க ரெண்டுத்தையும் சர்வதா ஏவ விசாரையேத்து, இது நல்ல விசாரணை பண்ணி, இது ரெண்டு இருக்கா இல்லை ரெண்டு ஒன்றா ஆனதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஜகத்து பாட்டி ஜகத்து இருந்தாலும் பரவாயில்ல, வியாபகாரிக ஜகத்து காணப்பட்ட ஈஸ்வர திருஷ்டிలో ஈஸ்வரனுக்கு ஜகத்து ஒரு லீலை, ஒரு ட்ராமா. அப்போது ஈஸ்வரன் சம்சாரி ஆகிறது இல்லையே. அதனால் இந்த 5 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த விஷயத்தைன்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது 2வது டாபிக் 6வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விசாரணை అనేది எப்படி பண்ணணும் అని விவரிக்கும்போது, இதில் எந்த விசாரணை எந்த விஷய ஞானத்துக்கு கூட 5 விஷயங்கள் தேவைப்படுறது. 5 ஃபேக்டர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். விவகாரம்னா டிரான்சாக்ஷன் தானே. அந்த டிரான்சாக்ஷன்னால தான் அறிவு ஏற்படுறது. அது எந்த அறிவாக இருந்தாலும் சரி, நீ விசாரணை பண்ணணும். எங்கே இந்த அறிவு ஏற்படுறது, யாருக்கு ஏற்படுறது, இந்த அறிவாகவே தானே தெரிஞ்சுக்கிறதா, இல்லை வேறு யாராவது இதனை பிரகாசிக்க செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக இந்த ஞான விஷயத்தில் இப்போ விசாரணை தானே நம்ம முக்கியம். ஸோ இந்த விசாரணைன்னு சொல்லும்போது கூட 5 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் தேர். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா घटकना फैक्टर ஒரு ஆஸ்பெக்ட்னு அர்த்தம். 5 ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். என்னது ஞாபகம் வந்திருக்கும். முதல்து ஒன்று பிரமாதா, த நோயர். 2 பிரமாணம், த இன்ஸ்ட்ருமெண்ட் டு நோ. 3 பிரமேயம், ஓகே, எதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் பிரமாணத்துக்கு அப்புறம் நடுவில் 3 விருத்திகள்னு சொன்னால் நல்லது. 3 விருத்தியாக வச்சுக்கிறோம். விருத்திகி, ஓகே, விருத்திகள். அப்புறம் அந்த பிரமாணத்தின் உபயோகப்படுத்திட்டு பிரமாணத்தில் விருத்திகள் ஏற்படி அந்த பிரமாணத்தில் விருத்திகள்னால பிரமேயம் தெரிஞ்சுக்கப்படுறது. அங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரமாணம் நடுவில் இருக்கிற இது அது நோயர் ஆஸ்பெக்டும் இதில் இருக்கு. அப்புறம் பிரமேயத்துக்கு வேண்டிய இந்திரியங்களும் வேலை பண்ணுறது. 5 இந்திரியங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு அந்த விருத்திகள் மாறிட்டே இருக்கும். ஸோ 2 பக்கமும் இது நடுவில் இருந்துட்டு இந்திரியங்களை உபயோகப்படுத்திட்டு விருத்திகளை உபயோகப்படுத்திட்டு பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்போது 5 ஃபேக்டர்ஸ் ஆயிடுச்சு. பிரமாதா, பிரமாணம், விருத்திகள், அப்புறம் பிரமேயம். 5வது முக்கியமான விஷயம் சாட்சி. ஏன்னா இந்த 4 எதுவுமே அதிகாக பிரகாசிக்காது. அது எதுவுமே கூட இன்னொத்துன்னு பிரகாசிக்க செய்யாது. இப்போது 2 இந்த ஒன்றுன்னு பிரகாசிக்க செய்யாது. பிரமாணம் பிரமாத்தன்னு பிரகாசிக்க செய்யாது நேராக. இல்லை பிரமாத்தா தனக்கு தானாக பிரகாசிக்க மாட்டார், பிரமாணம் தனக்கு தானாக பிரகாசிக்காது. அதே மாதிரி விருத்திகள் கூட தனக்கு தானாக பிரகாசிக்காது. இல்லைன்னா இது
பிரமாணத்தின் அது பிரகாசிக்க செய்கிறது. எதுவுமே தனக்கு தானாக அது வேலை பண்ணல, இன்னொருத்தரையும் அது ஸ்டிமுலேட் பண்ண முடியல. பிரமேயம் அப்படி தான். அப்புறம் இதில் 3 உள்ளே இருக்கு, அப்புறம் 1 பிரமேயம் வெளியில் இருக்கு. இந்த 5 பற்றி அப்புறம் சொல்லுவோம், இது உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு, இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கா. ஓகே, அது கடைசியில் டாப்பிக்கில் வரும். சரி, இந்த முதல் 4 மாயாவுடைய ப்ராடக்ட்ஸு. சரியா, மாயோட ப்ராடக்ட்ஸு. 5வது மட்டும் இந்த சாட்சி 5th 5வது சாட்சி பரமாத்மா எந்த பரமாத்மா இந்த శరీరం అనే ఆయతనத்திலோ இருந்து தங்கிட்டு ஹவுஸ்டு இன் தி பாடி, அப்போது அந்த சரீரத்தில் உபாதியோட சேர்ந்திருந்து பிரகாசிக்க செய்கிறாரு இந்த 4 அவருக்கு பேர் சாட்சி. 5வது விஷயம். சரியா, அப்புறம் ஸோ பிரமாணம் பார்ட் தான் பிரமாதாக்கு பிரமேயத்துக்கு நடுவில் லிங்க்னு ஏற்பாடு செய்கிறது. லிங்க்கு சரியா, எப்படி த்ரூ விற்த்திகள் மூலமாக லிங்க் செய்கிறது. அந்த விற்த்திகள் என்ன, 5 விதமான விற்த்திகள், 5 இந்திரியங்களும் ஹெல்ப் பண்ணுறது. 5 சேனல்ஸ், ஸ்பர்ஷ விருத்தி, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த விற்த்திகள். இதுதான் மொத்தம் உலகத்துடைய அனுபவம். அப்போது இந்த 5th சாட்சி என்னன்னு வித்யாரண்ய சுவாமி எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கிறது, எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனே தான் சொல்லும்போது, இந்த 4மே ஜடமாக இருக்கும்போது, முதல் 4 எந்த 4ன்னு ஏதோ ஆர்டரில் எடுத்துக்கூடாது, முதல் 4 ஜடமாக இருக்கிறதுனால அது அதுக்காகவே ரிவீல் படுத்த முடியாதனால, அதுக்கு இன்னொரு அம்சத்தினு ஃபேக்டர்னு ரிவீல் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாதனால, அப்போது சாட்சி தான் ಈ 4க்கு அப்பாற்பட்டா தன்னந்தனியாக நிற்கிற அந்த சாட்சி தான் 4 ரிவீல் பண்ணுறது. இது சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்ன பேசியிருக்கோம், இந்த சாட்சி இந்த 4 ஒன்றா ரிவீல் பண்ணுமா, பிரகாசிக்க செய்யுமா நம்பது இல்லை 4 ஒரே வாட்டி பிரகாசிக்க செய்கிறது, ஒரே வாட்டி. சரியா, அப்புறம் அப்போ அதுக்கு என்ன சொல்லிட்டோம், சைமல்டேனியஸ்லின்னு சொல்லிட்டோம். இன்னொன்று என்ன, 2வது விஷயம், எந்த ஒரு வேற்றுமை பார்க்காம ஒன்று ஜாஸ்தியாகவும் இன்னொன்று குறைச்சியாகவும் இது எனக்கு வேண்டியதுன்னு சொல்லி பட்சபாத புத்தி எதுவுமே இல்லாமல் சமமாக பிரகாசிக்க செய்கிறது. சர்வத்தனி பிரகாசிக்க செய்கிறது, சமமாக பிரகாசிக்க செய்கிறது, அப்புறம் ஒரே வாட்டு பிரகாசிக்க செய்கிறது. எப்படி, தான் மாறாமே, முக்கியமான பாயிண்ட் அது, தான் மாறாமே. இப்படி செய்யும்போது ஏதாவது சாட்சியில் ஏதாவது விகாரம் மாற்றம் இருக்குமான்னா நோ, எந்த ஒரு விகாரமும் குறையில்லாமல் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதில் அக்கர்த்தாவாக இருந்து, எதுவுமே மாறாமல் இருக்கிறதுனால அகர்த்தாவாக இருந்து, இது ஏதாவது ஒரு டியூட்டியாக, ஒரு ஆக்டிவிட்டியாக, ஒரு கிரியா கர்த்தாவா கர்மாவாக பண்ணுறதா இந்த பிரகாசிக்க செய்கிறது అనేది நோ அப்படி இல்லை. சாநித்திய மாத்திரேன, சந்நிதி மாத்திரேன, இந்த சாநித்தியம் అనేది ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்பிரிச்சுவாலிட்டி. சாநித்திய மாத்திரேன, குரு சாநித்தியம், ஈஸ்வர சாநித்தியம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது சாட்சியோட
சாநித்திய மாத்திரேன அது இருக்கே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பிரகாசிக்கிறது. சூரியன் இருக்கார், அவர் ஒரு கர்மவாவோ ஒரு ஆக்டிவிட்டியாவோ ஒரு டியூட்டியாவோ பண்ணல, அவர் இருக்காரு, எல்லாம் பிரகாசிக்கிறது. அதனால் கர்த்திருவ பாவம் இல்லை ஈஸ்வரனுக்கு, சூரியனுக்கு. அப்போ அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு இல்லை. அப்போது இன்னும் சாட்சிக்கு தான் எங்கே இருக்க போகிறது? ஈஸ்வரன் பிரகாசிக்க செய்கிறது சாட்சி தான், பரபிரம்ம. ஸோ சந்நிதி மாத்திரேன பிரகாசம் செய்கிறது. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக பிரகாசிக்க செய்கிறதுன்னு சொன்னால் கூட ஒரு சைடு பாயிண்ட் என்னன்னா, சாட்சி பிரமாத்தான்னு கூட நேராக பிரகாசிக்க செய்கிறதான்னா இல்லை. அங்கே பிரமாத்தா மூலமாக தான், வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிரமாத்தா ஓன்லி, அஃப்கோர்ஸ் பிரமாணம் இருக்குது நடுவில். அப்படி தான் இன்டைரக்டாக தான் பிரமேயத்தின்னு பிரகாசிக்க செய்கிறது. ஆனால் பிரமாதா பிரமாணம் விற்த்திகளின்னு அப்படியே தன் டைரெக்டாக, இங்கே சைமல்டேனியஸான வார்த்தைக்கு பதிலாக டைரெக்டாக பிரகாசிக்க செய்கிறது. ஆனால் பிரமேயத்தின்னு கூட பிரகாசிக்க செய்கிறது சாட்சி தான். ஆனால் இன்டைரக்டாக த்ரூ வயா, சில பஸ்ஸில் அப்படி சொல்லுவோம் இல்லையா, வயா திண்டுக்கல், வயா பொள்ளாச்சி, அப்படி. சரி, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இப்போது கேள்வி வரும் என்ன, இப்போ பிரமாத்தான்னு கூட நோயரனே சொல்கிறோம். இந்த பிரமாத்த ஐ ஆம் த நோயர், இந்த ஐயன்னா ஈகோ. பிரமாத்தா எங்கே ஈகோ தானே, அகங்கார ஈகோ. அது கூட நான் தான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியுது தானே நோயரை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக இந்த பிரமாத்தா நாட் தி ரியல் நோயர். அப்போது எப்படி புரிஞ்சுக்கணும் இது? அது விசாரித்து பார்த்தா சாட்சி இந்த பிரமாத்தனை உபயோகப்படுத்திக்கிட்டு, ஓகே, through the channel of the pramata, sakshi is illuminating everything. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போது பிரமாத்தா கூட நோயர் ஸ்டேட்டஸு வந்த மாதிரி இருக்கு, நோயர் ஸ்டேட்டஸு வந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால் இதுக்கு என்ன சொல்கிறோம், சேனலைஸ்டு த்ரூ பிரமாத்தா. இதுக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்கோம், டேங்க்கு கீழே இருக்கிற டேப்பு. இப்போது டேப்புன்னு திருப்பினோட தண்ணி வருது, நம்ம கிரெடிட்டு, ஐயோ டேப்பில் தண்ணி வருது, டேப் தண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டேப்புக்கு கிரெடிட் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆக்சுவலி கிரெடிட் டேங்க்குக்கு தான், ஜலம் பிடிச்சிருக்கிற டேங்க்கு. அப்போது இது த்ரூ தி சேனல் ஆஃப் தி டேப், அதே மாதிரி த்ரூ தி சேனல் ஆஃப் தி பிரமாத்தா. ஸோ பிரமாத்தா உபயோகப்படுத்துறதுனால ஆஸ் எ சேனல் அது கூட நோயர்ன்னு சொல்கிறோம், சரியா? அப்போது நாட் டைரக்ட்லி பிரமாத்தான்னா அந்த அகங்காரம் இஸ் நாட் த நோயர். ஏன்னா அகங்காரம் ஜடம், அந்த நாலுமே ஜடம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால தான் நாலுத்தின் பிரகாசிக்க செய்கிறது சாட்சி. அடுத்தது 2 பாயிண்ட் முடிச்சிட்டோம். 3வது டாபிக் 11வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும். இப்போ மேலே சொன்ன இந்த விசாரணா ப்ராசஸ்னே ஒரு அழகான உதாரணம் கொடுத்துட்டு, திருஷ்டாந்தத்தினை கொடுத்துட்டு, இப்போ திராஷ்டாந்தம் உண்மையை சொல்லிட்டார், நமக்குள்ளே நடக்கிற விஷயம் அறிவு விஷயத்தில். இப்போ அது வெளியில் திருஷ்டாந்தத்தோடு சேர்த்து சொல்லும் போது நிருத்யசால தீபம், அதுதான் இந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சுட்டார், நாடக தீப
பிரகரணம். சரியா? ஸோ இப்போ ஈஸி இங்கே புரிஞ்சுக்கிறது. இப்போ மேலே ப்ராசஸ்ன்னு விவரிக்கும் போது எப்படி 5 ஃபேக்டர்ஸ்னு சொன்னமோ கடக்காக, இங்கேயும் இப்போ அந்த 5 ஃபேக்டர்ஸும் வரும். அவ்வளோதான். இது 11 15வது ஸ்லோகம் வரைக்கும் விவரிச்சார். எது பிரமாதானி பேசியிருக்குமோ, எது அகங்காரம்னு பேசியிருக்குமோ, அது ஒரு ராஜா மாதிரி, பிரபு, ராஜா இல்லை ஓனர், ப்ரொடியூசர், ஓகே, ஸ்பான்சர், ஓனர். இதுக்கு அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு, டான்ஸ் ஹாலில் நடக்கிற டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு, டான்ஸ் ஹாலுக்கு ரெண்ட் கொடுத்தது, டான்ஸ் ஹால் நில கிரியேட் பண்ணது ராஜா, பிரபு. ஸோ அவர் தான் பிரமாதா. அப்போது ரெண்டாவது யார்? பிரமாணம். என்னது? அந்த டான்ஸர் தான் பிரமாணம். டான்ஸர் தான் பிரமாணம். பிரமாணம் என்ன பண்ணுவேன்னு சொன்னோம்? பிரமாதாக்கு பிரமேயத்துக்கு நடுவில் லிங்க் ஏற்படுத்துறது. சரியா? ஒரு பிரமாதா இருந்து ஒரு பிரமேயம் இருந்தால் ஒன்று டிரான்சாக்ஷன் நடக்காது. அப்போது பிரமாணம் అనేది டான்சர். அது மைண்டுன்னு வச்சுக்கோங்க. த லிங்கிங் ஃபேக்டர். எப்படி டான்ஸிங் பண்ணுற அந்த டான்ஸிங் கேர்ளுக்கு பிட்வீன் ஆடியன்ஸ் அண்ட் த கிங், ஆடியன்ஸ் அண்ட் த கிங். அப்புறம் மூணாவது விஷயம், இந்த டான்ஸராக இருக்கிற பிரமாணமாக இருக்கிற இவள் ரொம்ப ரிகரஸாக பல வகையான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவான். அந்த பல வகையான மூமெண்ட்ஸு, ரிகரஸ் ஆக்ஷன்ஸுக்கு பேர் தான் விருத்திகள், விருத்திபிகி. அந்த விருத்திகள் என்ன அப்போது டான்ஸ் ஹால் ப்ரோக்ராம்னு சொல்லும் போது இப்போது அந்த டான்ஸருக்கு பக்கத்தில் சுற்றி 5 எக்கம்பினிமெண்ட்ஸ் இருக்கும், பக்கவாத்தியங்கள். 5 ஏதோ மாறி கூட இருக்கலாம். ஃப்ளூட்டு, வயலினும், மிருதங்கம், நட்டுவாங்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஜாலராக இருக்கும். ஏதோ 5 வாத்தியங்கள், 5 இந்திரியங்கள், 5 பக்கவாத்தியங்கள் மாதிரி. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீடாக அந்த விருத்திகள் எல்லாம் ஏற்படும் போது சில வாட்டி ஸ்லோ விருத்திகள், சில வாட்டி ஃபாஸ்ட் விருத்திகள். சில டான்ஸ் எல்லாம் ஸ்லோவாக இருக்கும் இல்லையா, கிளைடிங் மாதிரி இருக்கும். கதகளி அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக அப்படி இருக்கும். அப்புறம் அதே பரதநாட்டியம் தில்லானும் போதும் டமடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வேகம். ஸோ விருத்திகள் இந்த டான்ஸருடைய ஸ்பீடுக்கு வேண்டிய உதவி செய்கிற தாளவாத்தியங்கள் மாதிரி 5 இந்திரியங்கள். அடுத்தது என்ன? அந்த பிரமேயம் இங்கே யாருன்னா சப்ய விஷயாக, இந்த பாஹ்ய விஷயங்கள் இருக்குது. இங்கே ஆடியன்ஸ்ன்னு சொல்கிறோம், அதே இங்கே விஷயங்கள், லோக விஷயங்கள். இவங்க எல்லாரோட பிரமேயம். சரி, இப்படிப்பட்ட இப்படி நர்த்தன நிருத்தியசாலைக்குள்ள இத்தனை பேருன்னு அந்த பிரபு ஓனர்னு, அப்புறம் பிரமாணமான டான்ஸர்னு, பக்கவாத்தியங்களாக இருக்கிற விருத்திகள், அப்புறம் இதெல்லாம் பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கிற பிரமேயம், விஷயங்கள், இவங்க எல்லாருமே பிரகாசிக்க செய்கிற மாதிரி சென்டரில் ஒரு லைட் இருக்குது. சென்டரில் ஒரு லைட் இருக்குது. அது அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. இதுதான் சாட்சி, நாடக தீபம். A light, a focused light in the dance theater. சரியா? ஸோ இப்படி உதாரணம் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ்ன்னு 3வது விஷயமாக பேசி முடிச்சுட்டாரு. அடுத்தது 4வது அம்சம், முக்கியமான இடம். 16லேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும், 16லேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும்
இந்த சாட்சியுடைய வைலட்சண்யம், வைலட்சண்யம்னா பெருமை, கிரேட்னஸ், ஓகே, யூனிக்னஸ், அது விவரிக்கப்படுறது 16லேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும். இங்கே ஒரு பாயிண்ட்டை பார்க்குறேன் பாருங்க. முக்கியமான விஷயம் சாட்சியுடைய முக்கியத்துவம். மேலே சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். சைமல்டேனியஸ்லி, இம்பார்ஷியல்லி, ஒரே வாட்டி, சமமாக, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இப்போ பேசுகிறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சிந்திக்கணும். அந்த 4 எது ஜடமனு சொல்லணுமோ, 4ని பிரகாசிக்க செய்கிற எதுனால ஒரு 4 சாட்சி எந்த 4ன்னு பிரகாசிக்க செய்கிறதோ அந்த 4மே கூட ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லை ரொம்ப பேசிவாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெண்டும் இருக்குன்னா சில வாட்டி ஆடியன்ஸு தூங்கி போகலாம். ஓகே, அப்புறம் சில வாட்டி ஓனரு ராஜா கூட தூங்கி போகலாம், அவருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதே மாதிரி டான்ஸர் எவ்வளோ பெரிய சூப்பர் டான்ஸர் ஆனால் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்புறம் டயர்டாகிடும். ஜனங்கள் சொல்லவே வேண்டாம், ஏந்திரிச்சு போவான், வருவான், உட்காருவான், தூங்குவான், வேறுகள் சாப்பிடலாம், ஏதாவது ஆகலாம். ஸோ அதனால் எல்லாரும் ஆக்டிவாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டான்ஸர் விஷயம் சொல்லும்போது சொல்லலாம், ரொம்ப சில வாட்டி வேகமாக பண்ணுறான், ஆனால் சில வாட்டி ரொம்ப ரொம்ப முள்ளமாக ஒரு ஸ்டெப்பு போடுறதுக்கு உட்காந்து எழுந்திருக்கிறது ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆக்டிவ்லி ஆர் பேசிவ்லி, ஓகே, இந்த மாதிரி பிரவர்த்திக்கலாம். ஆனால் சாட்சி விஷயத்தில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, பேசிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனையும் சொல்ல முடியாது. அது அசல் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, நியூட்ரலாக தான் இருக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். நியூட்ரலாகவே இருக்கு. ஆக்டிவான்னு சொல்ல முடியாது, பேசிவான்னு சொல்ல முடியாது. அதனால அச்சலம் அவிகாரம், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அச்சலம் அவிகாரம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த முதல் 4 எப்போ இந்த ரொம்ப டைடாகிறதோ என்ன ஆகிறது, அங்கே டிரான்சாக்ஷனும் விவகாரம் எண்டாகிறது, முடியறது. விவகாரம் எண்டாகி முடியறது. டைடாகி போயிடுச்சுன்னா அந்த டான்ஸ்னு பார்க்க மாட்டாங்க, டிரான்சாக்ஷன் இல்லை. இங்கே டைடாகிடுச்சுன்னு அர்த்தம், தூங்கி போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. நோ டிரான்சாக்ஷன். அது மட்டும் இல்லை, எப்போ அந்த டிரான்சாக்ஷன் இல்லாத ஒரு டிரான்செண்டன்ட் ஸ்டேஜ் வருதோ தூக்கம். அங்கே பாருங்க, கால தேச பேதம் இல்லை, கால தேச பந்தம் అనేది கூட இல்லாமல் போயிடுத்து, ஆப்சென்ட். இந்த டிரான்சாக்ஷன் இல்லாத டைமில் தூக்கத்தில் காலம் இருக்கா, தூக்கத்தில் தேசம் இருக்கா, யாரும் சொல்ல முடியாது. ஸோ எப்போ டிரான்சாக்ஷன் எண்ட் ஆகி போச்சோ அங்கே தேச காலமும் கிடையாது, எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ்ட். முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் 3வது என்னன்னா, இப்போது அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் எண்டான தேச காலத்தோட பந்தம் இல்லாத அந்த நிலையில் சாட்சி இருக்காரா? கண்டிப்பாக இருக்கணும், இருக்கா. அந்த நிலைன்னு கூட பிரகாசிக்க செய்கிறது சாட்சி தான். எந்த டிரான்சாக்ஷன் இல்லை, எந்த தேச காலம் தெரியல, அப்படிப்பட்ட அந்த சைலண்ட் ஸ்டேட் அது கூட
சாட்சி. ஆனால் அந்த சாட்சி, அந்த நிலையில் இருக்கிற சாட்சி வந்து இருக்காரா இல்லையா అనేది ஒரு கேள்வி. அங்கே நிறைய கேள்விகள் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சாட்சி அங்கே அந்தரங்கமாக அந்த சைலண்டில் அங்கே இருக்காரா, இப்போ அங்கே இருக்கிறதுனால இங்கே இல்லையா? ஸோ அங்கே இங்கே எங்கேயும் அப்படின்னு லொக்கேஷனும் சொல்ல முடியாது. சாட்சிக்கு லொக்கேஷனே சொல்ல முடியாது. ஏன்னா சாட்சி மட்டமாக இருக்கிறதுனால இன்னொன்று ரெண்டாவது எதுவுமே பேச முடியாது. அப்படின்னு எந்த திரிபுட்டி டிரான்சாக்ஷனும் விவகாரம் இல்லாதனால, ஸோ எந்த திரிபுட்டி டிரான்சாக்ஷன் இல்லாத டைமில் இருக்கிற டைம் சொல்லக்கூடாது, அந்த நிலையில் இருக்கிற. அப்போ அந்த நிலையில் இருந்த இப்போது டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இல்லையா இருக்கு. அதனால தான் சொன்னவனுக்கு அப்பவும் இருக்கு சாட்சி, இப்பவும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ இப்போன்னு சொன்னாவே லொக்கேஷன் வரும் நம்ம. ஸோ சாட்சி விஷயத்தில் லொக்கேஷன்லெஸ். ஸோ லொக்கேஷன்லெஸ்ன்னு சொன்னால் சுவாமி அப்போ சாட்சியே இல்லையேன்னு அர்த்தம் தானே. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, அங்கே இங்கே ரெண்டுமே கேன்சல் ஆகி போச்சுன்னா எங்கேயுமே இல்லை. நீங்களே சொல்கிறீங்க லொக்கேஷன்லெஸ் அனே. ஐயையோ தப்பு தப்பு அப்படியே எடுத்துக்காது, சொல்கிறோம், வெயிட் பண்ணு. இப்போது என்ன சொல்லணும்? லொக்கேஷன்லெஸ்ஸாக இருக்கிற அந்த சாட்சிக்கு அனிர்தேஷ்யம் அவ்யவஹாரியம் மாண்டுக்கிய பாஷை. ஓகே, அனிர்தேஷம் நிர்தேசமாக எதையும் அதை பற்றி சொல்ல முடியாது. இப்போது விவகாரம் செஞ்சிட்ருக்கிற போது ஜாகிரதா அவஸ்தையில் இப்போ நானும் அதை பற்றி பேச முடியாது. அதுதான் விஷயம். அது இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படியும் சொல்ல முடியாது. அதனால தான் அவ்யவஹாரியம், அனிர்தேஷம் அவ்யவஹாரியம். அப்போது இந்த அவ்யவஹாரியம் அனிர்தேஷமான இந்த சாட்சி, ஓகே, அது அப்போ என்ன சொன்னோம், அங்கே இந்த சாட்சியனே பதம் உபயோகப்படுத்துறது கூட தப்பு ஆகிடும். என்ன, எதுக்கு சாட்சி? எதுவுமே இல்லையே. திரிபுட்டி ஏதாவது இருக்கும்போது சொன்னோம், அவ்யவஹாரியமாக இருக்கும்போது இப்போ இந்த இதுக்கு சாட்சித்துவம், சாட்சித்துவம் அனே ஒரு அட்ரிபியூட்னு எங்கேருந்து கொடுக்கறது? அப்புறம் மாதிரி விவகாரம் வரும்போது கொடுக்குறோம். விவகாரத்தில் கொடுக்கறது கூட ஓன்லி கல்பித்தம், டெம்பரரி தான். ஏன்னா விவகாரம் மித்யா, சாட்சி தான் சத்தியம். அப்போது சத்தியமாக இருக்கிற அந்த சாட்சி அவ்யவஹாரியம் அனிர்தேஷ்யம். அதனால் சாட்சியன பதத்தின்னு கூட சொல்ல முடியாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த 16லேருந்து 23 ஸ்லோகங்கள் வரைக்கும். இப்போ அடுத்தது கடைசி 5வது பாயிண்ட் வந்து இங்கேருந்து அடுத்தது 3 ஸ்லோகங்கள் தான். ஆனால் அந்த 3த்துக்குள்ளேயே பல கேள்விகள் பார்த்தோம் இல்லையா? கடைசி ஸ்லோகம் வரைக்கும் கேள்வி. என்ன, இப்போ இவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டான். சாட்சிக்கு அவ்யவஹாரியம் அனிர்தேஷ்யம் அப்படியெல்லாம் சொன்னீங்க, லொக்கேஷன்லெஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? அதுதான் 5வது 5th பாயிண்டில் வந்து அந்த வருத்தி போன, டிஸ்டர்பான, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து, வித்யார்த்தி கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி? சுவாமி குருஜி, இந்த சாட்சி வந்து எல்லா விவகாரத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லும்போது நான் எப்படி இந்த சாட்சின்னு தெரிஞ்சுக்குவேன்? ஹவு கேன் ஐ நோ திஸ் சாட்சி?
அப்படின்னு கேள்வி கேட்டான். அப்போ குரு சொன்னார், பெட்டர் நாட் டு நோ, நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லதே என்னார். ஏன் தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்போ தெரிஞ்சுக்கணும் అని சொன்னாயோ, த மோமெண்ட் இஃப் யூ சே ஆர் ட்ரை டு நோ இட், என்ன ஆயிடுது, அது பிரமேயம் ஆயிடுது. ஐயோ, சாட்சி பிரமேயமான அப்புறம் திரும்பி பிரமாதா பிரமாணம் எல்லாம் இருந்ததுனால தான் அங்கே பிரமேயம் வந்துச்சு. அப்போ அது ஜடமாயிடும். சரியா? அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இட் இஸ் பியாண்ட் த 4 ஃபேக்டர்ஸ், 4த்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால இந்த 4த்துனால தெரிஞ்சுக்கணும் అనేది எங்கே வருது, பிரமாதால வரும். என்ன தெரிஞ்சுக்கிறது, பிரமேயத்தின்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே அப்புறம் சாட்சி கூட பிரமேயம் ஆகிடும். அதனால தானே சொல்கிறோம், அப்பிரமேய ஸ்வப்பிரகாஷ மனோவாசாமகோச்சர. இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்துடைய இந்த வரி, இந்த விஷயத்தின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்க, நமக்கு என்ன அப்பிரமேயம் வந்துச்சு. அப்பிரமேயம் இது இப்போ புரியுத பிரமேயம் என்ன வார்த்தை, இது பிரமேயம் கீழே வராத விஷயம், அப்பிரமேயம். அப்போது நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாது, வருத்தப்படாது. ஏன், நீ எப்பவுமே இருக்கே, அந்த சாட்சி நீதான், ஸ்வயம் பிரகாசம். அப்பிரமேய ஸ்வப்பிரகாஷ. ஸ்வயமாக நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு தோணும்போது மன வாக் அகோச்சர, மனோவாச்சாம் அகோச்சர, அகோச்சர. அதனால பிரமேயம் சாட்சியம், அப்பிரமேயம் இஸ் சாட்சி. பிரமேயம் இஸ் சாட்சியம், சாட்சினால் பிரகாசிக்க செய்யப்பட்ட. சாட்சி அப்பிரமேயம். எவ்வளோ டீப்பாக இருக்கே லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த நாமம். அப்பிரமேய ஸ்வப்பிரகாஷ மனோவாசாம கோச்சரா. சரியா? அப்புறம் திரும்பி அதனால் ஸோ சாட்சினி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாது, அது தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். ஏன், நீதான் உன்னை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்க போகிற, இருக்கே நீதான் சாட்சி. ஆனால் மறுபடியும் கேள்வி என்னது, குருஜி இஃப் சாட்சி நான் தெரிஞ்சுக்கலன்னா அப்போ சாட்சி అనేది ஒன்று இருக்கேன்னு என்னதான் ப்ரூஃபு, தேர் இஸ் எ சாட்சியாக இருக்கேன்னு என்னதான் ப்ரூஃப், என்ன சாட்சி, சாட்சி இருக்கேன்னு என்ன சாட்சியம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அப்போது மறுபடியும் குரு சொல்கிறார், அதாப்பான்னு சொன்னான், யூ கேனாட் நோ த சாட்சி, நீ சாட்சினி தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஆனால் அதே சமயத்தில் நீ அப்போது தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்போ சாட்சி இல்லை, சாட்சி இஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட்னையும் சொல்ல முடியாது. ஸோ யூ கேனாட் நோ த சாட்சி, பட் த சேம் டைம் யூ கேனாட் சே சாட்சி இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், அதையும் சொல்ல முடியாது. அப்போது ஏன் இந்த குழப்பம் இல்லைன்னு, யூ யுவர் செல்ஃப் இஸ் சாட்சி, நீ தான் அந்த சாட்சி. மறுபடியும் தலை சொருகிக்கிட்டு மறுபடியும் கேள்வி கேட்குறான். சார் சுவாமி, எப்படி ஹவு டு யூ சே ஐ ஆம் த சாட்சி, நான் பிரமாத்தா இல்லையா? பாருங்கோ கேள்வி எங்கே வந்துச்சு. நான் பிரமாத்தா, ஐ ஆம் த நோயர். நான் கிளாஸில் இருக்க பாருங்கோ, நீங்கள் சொல்கிறதில்ல கேட்குறேன், எனக்கு நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு கன்ஃபியூஷனும் ஆகிறது. நான் தெரிஞ்சுக்கிற நான் தானே பிரமாத்தா,
நான் பிரமாத்தான்னு சொன்ன, நான் பிரமாத்தாவாக இருந்தேன், நீங்கள் என்ன வந்து சாட்சின்னு சொல்கிறீங்க, ஹவு கேன் யூ சே லைக் தட் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போது அதுக்கு குரு என்ன சொல்கிறாரு, அதாப்பா நீ சாட்சி தான், ஆனால் என்ன ஆச்சு, தற்காலத்துக்கு நீ வந்து இந்த பிரமாத்தா ஹுட் அనే ஓவர் கோட்டு போட்டுக்கிட்டு அதோட ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கே. நீ சாட்சியான நீ வந்து அஜ்ஞானத்தினாலேயோ தற்காலத்துக்கோ தெரியாமே மறைஞ்சோ இந்த பிரமாத்தா அనే ஓவர் கோட் பிரமாத்தா உடனே நீ போட்டிருக்கே. அதனால் என்ன பண்ணோம் தெரியுமா, இந்த பிரமாத்தானே ஓவர் கோட் ஐ ஆம் தி நோயனே சொல்லிக்கிற வார்த்தைனை விட்டுட்டு ட்ராப் தி பிரமாத்தா ஹுட் அண்ட் பி சாட்சி. சாட்சியாக இருந்துக்கோ, சாட்சியாக தான் இருக்கே நீ, ஆனால் தேவையில்லாமல் பிரமாத்தா ஹுட் நோயர்ஷிப் டூயர்ஷிப் எல்லாத்தையும் நீ போட்டுக்கிற ஒன்று மேலே தேவையில்லை. இல்லை 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 இருங்க சுவாமி, இன்னொரு கேள்வி கேட்குறான் மறுபடியும். என்னது, என்ன சொன்னீங்க, பிரமாத்தா ஹுட்னு ட்ராப் பண்ண சொன்னீங்க, ஓவர் கோட்டுன்னு அது என்ன பட்டன் எடுத்துட்டு மேலே இருக்கிற சட்டை எடுத்துட்டு தூக்கி ஹேங்கருக்கு போடுற மாதிரி. அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த பிரமாத்தான்னு எப்படி ட்ராப் பண்ணுறது, பிரமாத்தா ஹுட் நீ எப்படி ட்ராப் பண்ணுறது, பிரமாத்தா ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேள்வி கேட்குறான். மறுபடியும் குரு அதுக்கு பொறுமையாக, எப்போ நீ வந்து இந்த திரிபுட்டி ஆல் த ப்ராசஸ் ஆஃப் நோயிங் இந்த தெரிஞ்சுக்கிறனே இந்த ப்ராசஸில் நடக்கிற அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறியோ, the process when you drop all the process of this knowing process, அப்படி என்ன இந்த சைலன்ஸ், அந்த திரிபுட்டி விவகாரம் எதுவுமே நடக்காத ஸ்டேட் சைலன்ஸ், அது நித்ரா இல்லைன்னா சமாதி ஆகட்டும். அங்கே நீ இல்லை, எப்போ அதெல்லாம் ட்ராப் பண்ணியோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நின்று போச்சோ, தேர்ஃபோர் அங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த ஆக்ட் அது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், ஆக்டிவ் யூ ஆக்டிவாக இருக்கிற, அப்படின்னா ஜாகிரதாவஸ்தலோ ஆக்டிவாக இருந்து பிரமாத்தான்னு சொல்லிக்கிற நீ, அண்ட் த சைலண்ட்டில் இருக்கிற நீ தான் சாட்சி. பாருங்க, ஜாகிரதாவஸ்தையிலோ, இப்போ ஜாகிரதாவஸ்தையில் தான் இது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஜாகிரதாவஸ்தையிலோ ஆக்டிவாக இருந்துட்டு நீ இப்போ பிரமாத்தான்னு எது சொல்கிறியோ, சைலண்ட்டாக இருக்கும்போது அதே நீ வந்து சாட்சி தான். இப்போ எது முக்கியம் சத்தியம்னு எடுத்துக்கணும்னா, சாட்சி தான் சத்தியம் முக்கியம்னு எடுத்துக்கணும். ஜாகிரத அவஸ்தை வருதே போகிறது, எல்லா அவஸ்தைகளும் வருதே போகிறது, திரிபுட்டிகள் வருதே போகிறது இல்லையா, ஞானம் மாறிட்டே இருக்கு, அறிவு விவகாரம் மாறிட்டே இருக்கு, ஆனால் சாட்சி நீ மாறல. என்ன கஷ்டம் இதில், அதுதான் நீ எடுத்துக்கோ அப்படி சொல்கிறார். சொன்ன மறுபடியும் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி, இந்த சாட்சின்னு யார் ரிவீல் பண்ணுவான், என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆக்டிவாக இருக்கிற பிரமாத்தா நானே, சைலண்ட்டாக இருக்கும்போது அதே சாட்சி நான், இது யார் ரிவீல் பண்ணுறான்ற. இப்போது நான் சைலண்ட்டாக இருந்தால் அப்படின்னா எந்த திரிபுட்டி விருத்தி ரஹிதமாக இருக்கும்போதோ என்ன யார் ரிவீல் பண்ணுவான், ஓகே, ஹூ ரிவீல்ஸ் த சாட்சி வென் ஐ ஆம் சைலண்ட். அதுக்கு பதில் கொடுக்குறாரு குரு வந்து, நல்லா கேட்டுக்கோ, இந்த சைலண்ட்டாக இருக்கிற சாட்சி வந்து ரிவீல் பண்ண தேவையில்லை.
இந்த சைலண்ட்டாக இருக்கும்போது சாட்சின்னு யார் ரிவீல் பண்ணுறன்ற இல்லையா, ரிவீல் பண்ணுற தேவையில்லை. ஏன்? அது ஸ்வப்பிரகாஷா, அது பிரகாசிச்சிட்ருக்க. நீ உன்னோட குழப்பம் என்னன்னா, அது நான் தெரிஞ்சுக்கணும், அது நான் பார்க்கணும், அண்ணாவே ப்ராப்ளம் வருது. பாருங்க எங்கே இருக்க ஃப்ளா. அதனால் ரொம்ப சூக்ஷ்மம் விஷயம். ஸ்வப்பிரகாஷம் இப்போ தானே சொல்லியிருக்கோம். ஸ்வத பிரமாணகம், தனக்கு தானே பிரமாணம். நீ இருக்கேனேது உனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? நான் இருக்கேன்னு நீ சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் தேவைப்படுறதா? அடுத்தவங்களை என்ன பேசினான்னு என்ன கத்தினான்னு சண்டை போட்டால் கூட நான் இருக்கேன் நீ போடா, நீ சொல்லினா என்ன நான் இல்லாமல் ஆயிடுவேன், நான் இருக்கேன்னு தெரியுறது இல்லையா? ஸ்வத பிரமாணகம், செல்ஃப் எவிடென்ட், ஸ்வப்பிரகாசகம். அதனால என்ன சொல்லணும் இப்போது? தேர்ஃபோர் எது எந்த பிரமாணமும் இல்லாமல் இருக்கின்றனதோ அதுக்கு பேர் ஸ்வயம் பிரகாசம், ஸ்வப்பிரமாணம், ஸ்வப்பிரகாசம். புரிஞ்சுதா? இங்கிலீஷில் சொல்கிற பாருங்க. வாட் இஸ் எவிடென்ட் வித்தவுட் எனி ப்ரூஃப்? ஆர் யூ ஃபாலோயிங்? வாட் இஸ் எவிடென்ட் without any proof is called self-evident. கொஞ்சம் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கு நினைக்கிறேன். வாட் இஸ் எவிடென்ட் வித்தவுட் எனி ப்ரூஃப் இஸ் கால்டு செல்ஃப் எவிடென்ட். தமிழும் சொல்லிக்கிறோம். எதோடைய இன்னொரு சாட்சி எதுவுமே இல்லாமல் எது தான் பிரகாசிச்சிட்ருக்கிறதோ அதுக்கு பேர் ஸ்வயம் பிரகாசம். அதுக்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை. விளக்குன்னு காட்டுறதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? இந்த எக்ஸாம்பிள் பல வாட்டி கொடுத்தோம். கடைசியில் விடாமல் இன்னொரு கேள்வி கேட்குறான். முடியறது இப்போது. சுவாமி, எல்லாம் சரிதான், நான் சொல்கிறேன் ஃப்ராங்காக, இந்த நோயிங் ப்ராசஸ்ன்னு எல்லாத்தையும் ட்ராப் பண்ண சொல்லிட்டீங்களே, திரிபுட்டி எல்லாத்தையும். அப்படின்னா அந்த சைலண்ட்னு அப்சர்வ் பண்ணும். எனக்கு சமாதி தெரியாது, நித்ரான்னு தினந்தோறும் அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட அதை பற்றி சிந்திக்கிறது எனக்கு எப்போ சிந்திக்கணும்? நித்ரோ சிந்திக்க முடியாது, நினைவுல சிந்திக்கணும். நினைவுல கிளாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கு. 10 அத்தியாயங்கள் படித்து முடியறதுக்குள்ளே அப்பா ஆயிடுத்து, ஒரு வழி ஆயிடுத்து. பிரெயினை மெல்ட் ஆகி போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுத்து இல்லையா? அதனால் ரொம்ப சமத்தை ஒத்துக்கிறான். என்னோடய மைண்டு மங்கி மைண்டு மாஸ்டர். அதனால் எனக்கு அது அப்படி திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போதே ட்ராப் பண்ணணுமா? எல்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போ மக்கு மாதிரி இருக்கு. அப்புறம் நித்ரை எழுந்திரிச்சு கிளாஸுக்கு வந்தால் இங்கேயும் தூக்கம் வருது நீங்கள் பேசிட்டு இருந்த. இந்த எல்லாமே கூட இன்னும் மைண்ட் ரிஃபைன்ட் ஆகலைன்னு ஒத்துக்கிறான். மை மைண்ட் இஸ் மங்கி மைண்டு மாஸ்டர். அப்போது ஃபைனலாக குரு என்ன சொல்கிறாருன்னா, ಶ್ರವಣಂ பண்ணிட்டேரு குரு கிட்ட நின்று விடாமே, அவஸ்தாத்ரயத்தினை விசாரணம் பண்ணிட்டேரு, மறுபடியும் நித்ர அவஸ்தாத்ரய விவேகம் பண்ணி விசாரணை பண்ணிட்டே, ஜாகிரதானே ஓவர் கோட் போட்டிருக்கிற நான் தான் சாட்சியனி உணரு. கிளைம், I am not Pramata, I am Sakshi. Claim. The claiming I am Sakshi, the dropping the Pramatahood. பாருங்க வேதாந்தத்தில் கிளைம் பண்ண, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மா, நான் பிரம்மம், சாட்சி நான். அதனால விவகாரம் பண்ணும் with the overcoat of the Pramatahood. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ,
இது நான் சும்மா போட்டுக்கிட்ட ஒரு வேஷந்தான். ரிமெம்பர் தட் ஐ ஆம் தி சாட்சி. அதுக்காக நீ இன்னும் நல்ல இந்த விஷயத்தில் நீ நிஷ்டாவான் ஆகிற வரைக்கும் குரு கிட்ட நின்று முகத்தா சாஸ்திரத்தினே ஸ்ரவணம் பண்ணிட்டே இருவன்னு சொல்லிட்டு அழகாக ஃபைனல் அட்வைஸ் கொடுத்தாரு வித்யாரண்ய சுவாமி. இதோட நம்ம 10வது அத்தியாயம் கேட்டு அதோட சாராம்சத்தினும் இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.